அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 19/9/2024 வியாழக்கிழமை. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் வன்னை வாலாம்பிகை சமேத வைத்தீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள். இன்று காலை 6:41 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று காலை 11:15 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரமும் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி அன்பர்களே, எதிரிகளை வெல்லக்கூடிய நாள். சிலருக்கு நண்பர்களே பகையோர்களாக எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். சொந்த பந்தங்களுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குத்தம் காண்பதை தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிதாக திருமணமான தம்பதிகள் மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு ஒருத்தருக்கொத்தர் குறை சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கும் தம்பதிகள் சிலருக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். ஹாஸ்பிட்டல் கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆசிரியர்களின் பாராட்டுகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சமூக சேவையாளர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேர்கின்ற நாள். ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் குறையும். புது வழி தெரியும். பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. மருத்துவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள், சொந்த வீட்டு வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க வேண்டிய நாள். கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு மாலை நேரத்திலே சில நெருக்கடிகள் வரும். கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். பண விரயமும் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உணவு சாப்பாட்டு விஷயத்திலே கவனம் தேவை. சிலருக்கு அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. வாகனங்களால் திடீர் செலவுகள் வந்து சேரும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு சில தடைகள், தாமதங்கள் பயணங்களின் பொழுது வருவதற்கு வாய்ப்புண்டு. இன்று மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். சில டாக்குமெண்ட்ஸ் அல்லது ஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கு சக அரசியல்வாதிகளால் சில பிரச்சனைகள், போட்டிகள் எல்லாம் வந்து போகும். கலைத்துறையினருக்கு பண விரயம் உண்டு. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. பயணங்களால் நன்மைகள் உண்டு. இன்று வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், ஆயில் மில், ரைஸ் மில் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை இருந்தவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். புது பொறுப்புகள் வந்து சேரும். இன்று இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட அல்லது ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது பிஸ்னஸ் வாய்ப்புகள் எல்லாம் வரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஃபுட் கேட்ரிங் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி
நடத்துபவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஸ்டீல், இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே மகிழ்ச்சியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வரும். பெரியவர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. படித்துவிட்டு வேலை இல்லாமல் தவிர்க்கும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மெரைன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கெல்லாம் தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மகர ராசி என்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். வீட்டிலே நடக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தரும். ஆனால் வேறு வழி இல்லை. பொறுமையாக இருந்து அந்த கோபத்தை எல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு நன்மைகள் நடக்கும். டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வரவுக்கு ஏற்ற செலவும் இருக்கும். சிலருக்கு சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கல்வி நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஆசிரியர்களுக்கு புது பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. மளிகை கடை, பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு வருகின்ற மாதங்களிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும்
உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க ஆலங்குடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.